ஹரே கிருஷ்ணா. இங்க பாஞ்சாலி மாதாஜி வரலையா? ஓ, அவங்கதான் ஏதோ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரேத். நஷ்டப்பிராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நஷ்டிகி. அத்தியாயம் 15, 16வது ஸ்லோகம். 16 தானங்க மாதாஜி? Yes, Mataji. 16 தான் மாதாஜி. स्वाविमौ पुरुषौ लोके शरशाक्षर एव च शरः सर्वाणि भूतानि கூடஸ்தோ அக்ஷர உச்சதே. யாரோ ஒருத்தர் மொழிபெயர்ப்பொருளுரை படிங்க. படிங்க. ராஜேஸ்வரி மத்தது படிக்கிறாங்களாமா? படிக்கட்டும், படிங்க. சரி சரி. ஹரே கிருஷ்ணன் மற்றும் பொருளை வழங்கிய ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபபாதாவுக்கு ஜெய். ஜெய். தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் என இரண்டு விதமான ஜீவன்கள் உள்ளனர். ஜடவுலையில் உள்ள ஜீவன்கள் தவறக்கூடியவர்கள் என்றும் ஆன்மீக உலகில் உள்ளவர்கள் தவறாதவர்கள் என்றும் கூறப்படுகின்றனர். பொருளுரை. முன்பே விளக்கியபடி வியாசதேவரான அவதரித்த போது இறைவன் வேதாந்த சூத்திரத்தை இயற்றினார். இங்கே வேதாந்த சூத்திரத்தின் உட்பொருளை அவரே சுருக்கமாக வழங்குகின்றார். உயிர்வாளிகள் எண்ணற்றவர்கள். அவர்களை தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் என இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று அவர் கூறுகின்றார். ஜீவன்கள் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் நித்தியமான அம்சங்கள். அவர்கள் ஜடவழியில் தொடர்பு கொள்ளும் போது ஜீவபூத தண்ணி இது வேணா குடிச்சிட்டு கூட படிங்க மாதாஜி. ஒரு தண்ணி ஏதோ குடிக்கணும், குடிச்சிட்டு படிங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். ஓகே. இங்கே வேதாந்த சூத்திரத்தின் உட்பொருளை அவரே சுருக்கமாக வழங்குகின்றார். உயிர்வாளிகள் எண்ணற்றவர்கள். அவர்களை தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் என இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று அவர் கூறுகின்றார். ஜீவன்கள் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் நித்தியமான அம்சங்கள். அவர்கள் ஜட உலகில் தொடர்பு கொள்ளும் போது ஜீவபூத என்று கூறப்படுகின்றனர். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள ஷர சர்வாணி பூதானி என்னும் சமஸ்கிருத சொற்கள் இவர்கள் தவறக்கூடியவர்கள் என்ற பொருளை தருகின்றன. ஆனால் பரமபுருஷ பகவானுடன் ஒன்றுபட்டவர்கள் தவறாதவர்கள் என்று கூறப்படுகின்றனர். ஒன்றுபட்டவர்கள் என்றால் தனித்தன்மை இல்லாதவர்கள் என்று பொருள் அல்ல, மாறாக ஒற்றுமையுடன் செயல்படுபவர்கள் என்பதே பொருள். படைப்பின் நோக்கத்திற்கு அவர்கள் எல்லோரும் ஒத்துழைக்கின்றனர். ஆன்மீக உலகில் படைப்பு என்னும் விஷயம் இல்லை என்பது உண்மையே. ஆனால் வேதாந்த சூத்திரத்தில் பரமபுருஷ பகவான் எல்லா தோற்றங்களுக்கும் மூலம் என்று கூறப்பட்டிருப்பதால் இக்கருத்து விளக்கப்படுகின்றது. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணருடைய கூற்றின்படி உயிர்வாளிகளில் இரு வகுப்பினர் உள்ளனர். வேதங்கள் இதற்கு ஆதாரம் கொடுக்கின்றன. எனவே இதை பற்றிய ஐயம் ஏதுமில்லை. மனம் மற்றும் 5 புலன்களுடன் இவ்வுலகில் போராடி கொண்டிருக்கும் உயிர்வாளிகள் மாறிக்கொண்டே இருக்கும் ஜட உடல்களை பெறுகின்றனர். ஓர் உயிர்வாளி கட்டுண்டு இருக்கும் வரை அவனது உடல் ஜடத்தின் தொடர்பினால் மாறிக்கொண்டுள்ளது. ஜடம் மாற்றமடைவதால் உயிர்வாளியும் மாற்றமடைவதாக தோன்றுகின்றது. ஆனால் ஆன்மீக உலகில் உள்ள உடல் ஜடத்தினால் செய்யப்பட்டதல்ல. எனவே அதில் மாற்றம் ஏதும் இல்லை. ஜட உலகில் உள்ள உயிர்வாளி 6 விதமான மாற்றங்களுக்கு உட்படுகின்றான். பிறப்பு, வளர்ச்சி, இருப்பு, உற்பத்தி, சிதைவு மற்றும் மறைவு. இவை ஜட உலகின் மாற்றங்களாகும். ஆனால் ஆன்மீக உலகில் உடல் மாற்றம் அடைவதில்லை. அங்கு முதுமை இல்லை, பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை. அங்கு அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்கின்றனர். ஷர சர்வாணி பூதானி. ஜடத்துடன் தொடர்பு கொண்ட எந்த உயிர்வாளியும், அதாவது படைக்கப்பட்ட முதல் உயிர்வாளியான பிரம்மாவில் இருந்து தொடங்கி சிறு எறும்பு அழைக்கப்படுகிறார். இல்ல, சிறு எறும்பு வரை ஒவ்வொருவரும் தமது உடலை மாற்றிக் கொண்டுள்ளனர். பிரம்மாவிலிருந்து தொடங்கி சிறு எறும்பு வரை ஒவ்வொருவரும் தமது உடலை மாற்றிக் கொண்டுள்ளனர். எனவே இவர்கள் அனைவரும் தவறக்கூடியவர்கள். ஆனால் ஆன்மீக உலகில் இருப்பவர்களோ எப்போதும் ஒன்றுபட்ட நிலையில் முக்தி பெற்றவர்களாக உள்ளனர்.
ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இப்போ நாம பாத்தீங்கன்னா போன ஸ்லோகால நம்ம என்ன பார்த்தோம் இருக்கா ஞாபகம் இருக்கா? சர்வசிய சாகம் கிருதி சந்நிவிஷ்டோ மத்த ஸ்மிருதிர் ஞானம் அதாவது அப்போகனம் ச. அறிவு, ஞாபக மருதி எல்லாவற்றையும் ஞானம் பகவான் தான் மறதி கொடுக்கிற எல்லாம் ஞானம் எல்லாவற்றையும் கொடுப்பவர் பகவான் தான். வருதான். வேதமும் அவரே, வேதாந்தத்தின் பொருளும் அவரே, வேதங்களை உணர்ந்தவரும் அவரே. ஞாபக சக்தி, அறிவு, பரமாத்மாவாக அவர் பரமாத்மாவாக எல்லா இதையெல்லாம் இதயத்திலும் எப்படி உள்ளார். பண்றாரு? எப்படி பண்றாரு? ஒரு ஹிருதயத்துல எப்படி போய் இருக்காரு அவரு? பரமாத்மாவா இருக்கார். பரமாத்மாவா பகவான் என்ன பண்றாரு அப்படிங்கிறது போன ஸ்லோகால வந்துச்சு இல்லையா? மத்த ஸ்மிருதிர் ஞானம் அப்போகனம் எல்லாமே நான் தான் கொடுக்குறேன். மத்த ஸ்மிருதிர் ஞானம் அப்போகனம். ஸ்மிருதினா ஞாபக சக்தி, அப்புறம் ஞானம் அறிவு ஞானம்னா அறிவு. அபோகம்னா மறதி. அபோகனம் மறதி. மறதி மூணையும் கொடுக்கறது யாரு? பகவான். பகவான் பகவான். பரமாத்மா. அது கூட நம்ம பார்த்தோம் இல்லையா? ஞாபக மருதின்னு ஒண்ணு இல்லைன்னா நம்மளால உயிரோடயே இருக்க முடியாது இல்லைங்களா? எல்லாரும் இன்னைக்கு பைத்தியம் எஸ். அதே மாதிரி போன ஜென்ம ஞாபகங்கள் வந்தாலும் நமக்கு கஷ்டம். அதெல்லாம் பத்தி பார்த்தோம். சோ தேவையானதை தேவையான இடத்தில் ஞாபகப்படுத்துவது கிருஷ்ணா தான். அவருடைய சாங்ஷன் இல்லாம எதுவுமே நடக்காது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? பரமாத்மா சாங்ஷன் பண்ணாம எந்த செயலுமே நடக்காது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சோ இந்த ஸ்லோகால கிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா ரெண்டு விதமான ஜீவன்கள் பத்தி சொல்றாரு. ஷர அக்ஷர. சரிங்களா? ஷர அக்ஷர. ஷரனா தவறிழைக்க கூடிய. ஒரு வேர்டுக்கு முன்னாடி ஆ வந்துட்டாவே என்னது அது? இல்லை, அக்ஷர. Yes. எதிர்ப்பதமாயிட்டு அக்ஷர தவறாதவர்கள், தவறிழைக்காதவர்கள் சுரா சுரா மாதிரி ஜீவாத்மாக்கள் இருக்காங்க. என்னங்க மத்தஜி? சுரா சுரா மாதிரி ஆமா, சுரா அசுரா மாதிரி. கரெக்ட். சோ இதுல ஷர எங்க இருக்காங்க, அக்ஷர எங்க இருக்காங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஷரெல்லாம் இங்க நம்ம எல்லாம் ஷர. ஜட உலகத்தில் இருக்கிறவங்க, ஆன்மீக உலகத்தில் இருக்கவங்க எல்லாம் அக்ஷர. தேவர்கள். எஸ். அப்ப பிரபுபாத் எல்லாம் இங்க வந்தாரு. அவர் பகவானால அனுபவிக்கப்பட்ட நமக்காக. கிருஷ்ணா இங்க வந்தாரு. வியாசதேவர் வந்தாரு. சோ அந்த டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு? பௌதீக உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஷர அப்படின்னு இல்லாம நம்ம நம்ம சாதாரண ஜீவாத்மாக்கள் ஷர. இப்போ ஒரு பிரபுபாத் ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாரு. ஒரு சிறைச்சாலை இருக்கு, அங்க ராஜாவும் வருவார் இல்லையா? அப்ப ராஜாவும் கைதிகளும் ஒன்னா இல்ல. சோ இங்க ராஜா யாரு, கைதிகள் யாரு? ராஜா பகவான். கைதிகள் நம்ம. ராஜா வந்து புரியுதா? சோ நாம வந்து தவறிழைக்க கூடியவர்கள். ஏன்னா நாம என்ன சூஸ் பண்ணி இங்க வந்திருக்கோம்? ஆக்சுவலி வந்து பகவான் நம்மளை படைச்சாரு. நம்ம கொடுத்த சாய்ஸ்ல நம்ம எதை சூஸ் பண்ணி இங்க வந்திருக்கோம்? அந்த என்ஜாயர். நாம அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும். நான் தான் ராஜா. ஒரு பாட்டு தான் நீங்க சொன்னேன். நான் தான் ராஜா, நானே ராஜா. சரியா? நான் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், நான் தான் ராஜா அப்படின்னு கேட்டு வழியின ஆப்ப கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் நம்ம இல்லையா? அப்படி ஒரு நிலையே கிடையாது. ஆன்மீக உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே பகவான் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே செயல்படுத்துறவங்க. எந்த எதிர்ப்பும் இல்லாமல். கிருஷ்ணாவுடைய விருப்பம் என் விருப்பம். சரிங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு விருப்பம் தனியா கிடையாது. கிருஷ்ணாவுக்கு என்ன பிடிக்குமோ அது எனக்கு பிடிக்கும் இல்லையா? இப்ப நம்ம யூஸ்வலா சம்டைம்ஸ் இந்த பௌதீக உலகத்துலயும் கூட நம்ம குழந்தைங்க, இப்ப நம்ம ஏதாவது வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, சின்ன குழந்தை இருக்கு, இல்ல கொஞ்சம் வளர்ந்தவங்க ஒரு 10 வயசு 12 வயசுனா கூட ஒரு அந்த வீட்டோட சமையலே அம்மா எப்படி பேஸ் பண்ணி செய்வாங்க? அவங்களுக்கு என்ன குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குதோ குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அது செய்வீங்க இல்லையா? உங்க வீட்டுக்காரருக்கு கூட சமயத்துல அது பிடிக்காம இருக்கலாம். அவர் கேட்டா, ஏங்க பையனுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்சா சாப்பிடுங்க, பிடிக்காட்டி போங்க சொல்லுவோம். எஸ். சோ அது ஒரு என்ன சொல்றது, ஒரு க்ரூட் எக்ஸாம்பிள் தான். சோ இந்த பௌதீக உலகத்திலேயே அப்படி இருக்கப்போ ஆன்மீக உலகத்துல நினைச்சு பாருங்க,
அவங்களோட முழு செயல்பாடும் பகவானை திருப்திப்படுத்த மட்டுமே. அப்படி ஒரு நிலையை நீங்க யோசிச்சு பாருங்களேன். நமக்கு இப்போதைக்கு அது வந்து இன்கன்சீவபிளா தான் இருக்கு. ஆனால் அப்படி ஒரு நிலை இருந்தா எப்படி இருக்கும்? நான் விடிஞ்சு எந்திரிக்கிறேன். என்னுடைய ஒரே மோட்டிவ் கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தணும். எப்படிப்பட்டாவது இப்ப நான் வந்து பொய் சொன்னா கிருஷ்ணாக்கு பிடிக்குமா? பொய் சொல்றேன். நான் திருடினா கிருஷ்ணாக்கு பிடிக்குமா? நான் திருடுறேன். நான் அழுதா கிருஷ்ணாக்கு பிடிக்குமா? நான் அழுகுறேன். நான் கொலை பண்ணா கிருஷ்ணாக்கு பிடிக்குமா? கொலை பண்றேன். அர்ஜுனா பண்ணார் இல்லையா? கொலை பண்ணா கிருஷ்ணாக்கு பிடிக்கும், கொலை பண்றாரு. அந்த இடத்துல கிருஷ்ணா எல்லாரையும் போட்டு தள்ளுன்னு முடிவு பண்ணிட்டாரு. சோ அதை அர்ஜுனா பண்றாரு. சோ அந்த இடத்துல நம்மளுடைய பௌதீக தர்ம நியாயத்தை கொண்டே நம்ம திணிக்க கூடாது. நாம எல்லாருமே எப்படி இருக்கோம்னா, பகவான் இங்க நாம வந்து வாழ்ந்து தங்கட திரும்பி வரக்காக சில ரூல்ஸ் வச்சிருக்காரு. அந்த ரூல்ஸை கொண்டு போய் கிருஷ்ணாக்கு அப்ளை பண்ணுவோம். நம்ம அப்படிப்பட்ட ஆளுங்க. ரூல்ஸை யார் போட்டாங்களோ அவருக்கு அப்ளை பண்ணி பாக்குறது. அவ்வளவு பெரிய ஆளு. அது எப்படி கிருஷ்ணா அப்படி பண்ணலாம்? அது எப்படி கிருஷ்ணா எத்தனை கல்யாணம் பண்ணலாம்? அது எப்படி இவர் இப்படி பண்ணலாம்? ராமர் எப்படி சீதையை காட்டுக்கு அனுப்பலாம்? அவர் எப்படி இப்படி பண்ணலாம்? இவர் எப்படி இப்படி பண்ணலாம்? கிருஷ்ணா எப்படி போய் சொல்லலாம்? எதுக்கு யுதிஷ்டாவை போய் சொல்ல சொன்னாரு? எதுக்கு வந்து அப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு? அந்த ரூல்ஸ் எல்லாம் யாருக்காக போடப்பட்டிருக்குது? நமக்கு. நமக்கு நமக்கு. நமக்கு எதுக்காக ரூல்ஸ்? முதல்ல அதை சொல்லுங்க. நமக்கு எதுக்காக ரூல்ஸ்? அந்த rules ரூல்ஸ் ஃபாலோ பண்ணதான் வந்து ஒழுங்கா சேரும். இருப்போம் நம்ம. இல்லைன்னா போய் சொல்லுவோம். தாறுமாறா போவோம் இல்லையா? நம்ம லைஃப் வந்து தாறுமாறா போயிரும். யார் வேணாலும் என்ன அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். சோ ஒரு அத ஆக்சுவலி வர்ணாசிரம தர்மத்துக்கே அதான் பகவான் அதுக்காக தான் வந்து அந்த ரூல்ஸ் வர்ணாசிரம தர்மமே கொண்டு வந்தாரு. மிருகம் பிரபுபாத் பர்பட்ல கொடுத்திருப்பாரு. மிருக வாழ்க்கையில இருந்து ஒரு மனித வாழ்க்கைக்கு வர்றதுக்கு தான் வர்ணாசிரம தர்மம். ஒரு குறைந்தபட்ச ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். அது இல்லைன்னா நம்ம சொசைட்டி கண்ணா பின்னான்னு போயிடும். அங்க வந்து அந்த கடவுளை நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லாம போயிடும் இல்லைங்களா? என் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு போயிடும். நான் யார வேணா கொல்லுவேன், என்ன வேணா பண்ணுவேன். இன்னைக்கு அப்படிதான் அமெரிக்கால வந்து கவர்மெண்ட் வந்து துப்பாக்கி வந்து யார வேணா வச்சுக்கலாம்னு சொல்லி இன்னைக்கு பாத்தீங்கன்னா யார வேணா சுடுறாங்க இல்லைங்களா? நீங்க அடிக்கடி ஸ்கூல்லலாம் பாத்தீங்கன்னா திடீர்னு யாரோ ஒருத்தர் ஸ்கூல்ல போய் இந்த குழந்தைங்களை துப்பாக்கியில சுடுறாங்க. கேட்ட ஸ்கூல் மனநிலை பசங்களே சொல்றாங்க. பாதிக்கப்பட்டவங்க. ரேண்டமா அப்பாவிகளை சுடுறாங்க. அப்புறம் தங்களையே சுட்டு செத்து போயிடுறாங்க. சோ அந்த ஃப்ரீயா கொடுத்ததோட விளைவு துப்பாக்கி லைசன்ஸ் யாருக்கு வேணா இன்னைக்கு நம்ம இந்தியால வந்து அப்படி லைசன்ஸ் கிடையாது எல்லாருக்குள்ள இல்லைங்களா? இப்ப நாங்க ஒரு துப்பாக்கி லைசன்ஸை வச்சுட்டு எங்க வீட்டுக்காரர் படுற பாடு இருக்கு பாருங்க. அது எங்க தாத்தா வச்சிருந்த துப்பாக்கி. எங்க மாமனார் தாத்தா அவரு வந்து அது ஒரு கௌரவத்துக்காக அந்த எங்களுக்கு சுடக்கூட தெரியாது. ஒரு துப்பாக்கி ஒண்ணு இருக்கு, அதுக்கு புல்லட்டே இதுக்கு தோட்டாவே கிடையாது. ஆனா அந்த துப்பாக்கிய ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பவும் நாங்க கொண்டு சரண்டர் பண்ணணும். அப்புறமாடி வாங்கிட்டு வரணும். ஊர்ல யாராவது விஐபி வந்தா நாங்க கொண்டே சரண்டர் பண்ணணும். அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குங்க. நான் கூட சொன்னேன் எதுக்குங்க, அதுவும் லைசன்ஸ் புதுப்பிக்கிறேன்னு போய் ஒரு கலெக்டரேட்ல போய் 3 மணி நேரம் உட்காந்துட்டு வந்தாரு. எதுக்குங்க இந்த பாடு போறீங்க? வருஷம் புதுப்பிக்கணும்ல. அதுக்கு போய் உட்காந்துட்டு வருவாரு. ஏங்க இந்த பாடு விட்டுருங்கன்னா, இது வந்து எங்க அப்பா வச்சிருந்தாரு. கௌரவம் இல்லைங்களா? சோ அட்லீஸ்ட் இங்க வந்து நமக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷனாவது இருக்கு. ஆனா அங்க கட்டவிழ்த்து விட்டோன்னே என்ன ஆகுது? யாரு வேணா யார வேணா சுடுறாங்க. சோ சுதந்திரம் அப்படிங்கிறது ஒரு கட்டுக்குள்ளதான் இருக்கணும். இல்லைன்னா இன்னைக்கே பாருங்க, பெண் குழந்தைங்களுக்கே முன்ன நம்மளெல்லாம் ஒரு கட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. இப்ப அந்த கட்டை கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ண நாங்க கண்ணு முன்னாடி நீங்க இந்த விளைவை பாக்குறீங்க இல்லையா? என்ன யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய டைம்ல நம்மளாம் வளர்ந்த டைம்ல நம்ம நைட் 10 மணிக்கு பாய் ஃப்ரெண்டோட சினிமாக்கு போவோமா? சொல்லுங்க. வீட்டை விட்டே ஃபர்ஸ்ட் வெளியில போக மாட்டாங்க மாதாஜி. 6 மணிக்கு மேலேயே விட மாட்டாங்க மாதாஜி. எங்க எங்க அப்பா நீ சொன்ன மாதிரி 6 மணிக்கு மேல நீ ஃப்ரெண்ட் வீட்டுக்கே போக கூடாதுன்றுவாரு. வெளியே போக கூடாது, எங்கேயும் போக கூடாது. ஆனா நல்லதானே மாதாஜி, நம்மள ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. யோசிச்சு பாருங்க. 10 மணிக்கு நீ சினிமாக்கு போனீங்கன்னா உன்னைய வந்து ஒருத்தன்
என்ன வேணா பண்றான். யார் ம். கேள்வி கேட்க முடியும்? ஒண்ணும் முடியாது. சோ அந்த சுதந்திரம் கட்டவிழ்க்கப்படும் பொழுது இதுதான் நடக்குது இல்லைங்களா? சோ பகவான் அதுக்கு தான் ரூல்ஸ் வச்சிருக்காரு. இந்த பௌதீக உலகம் இப்படி இப்படி செயல்படணும். சோ இதெல்லாமே எதுக்குன்னா ஃபைனலா நம்ம திரும்பி அவர்கிட்ட போறக்காதான். நான் வந்து அவர்கிட்ட சண்டை போட்டு இங்க வந்திருக்கேன், என்ஜாய் பண்ணுன்ட்டு வந்திருக்கேன். சோ அவரு வந்து என்னைய வந்து அப்படியே விட்டுறல. நீ என்ஜாய் பண்ணு, பண்ணிட்டு நீ புரிஞ்சு வா, நான் தான் உனக்கு முக்கியங்கிறது புரிஞ்சு வான்னு சொல்லி அந்த அறிவையும் கொடுக்கிறாரு. பல வகையில கொடுக்கிறாரு. பகவத்கீதையா கொடுத்திருக்காரு, ஆச்சாரியாஸ் மூலம் கொடுக்கிறாரு. கோவில் பாருங்களேன், இன்னைக்கெல்லாம் நம்ம இந்தியால பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டே தான் இருப்பீங்க இல்லையா? நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு ஒத்துக்குவீங்க. பகவான வெளியில அதுவும் ஜெகநாதர் அன்னைக்கு அது நினைச்சேன். அத்தனை லட்சம் பேர் இந்த தரிசனம் எடுக்கிறாங்க ஜெகநாதரை. சோ எவ்வளவு அக்ஞா சுக்ருதி ஆட் ஆகும் இல்லையா அவங்களுக்கு எல்லாம். கண்டிப்பா. பகவானை தேடி வராங்க. சோ பகவான் நம்மள அம்போன்னு விட்டுறல, எல்லா வகையிலும் நம்மள அட்ராக்ட் பண்றாரு. திருப்பதி பாலாஜியா அட்ராக்ட் பண்றாரு, ஜெகநாதரா அட்ராக்ட் பண்றாரு, குருவாயூர் கிருஷ்ணாவை அட்ராக்ட் பண்றாரு. சோ மக்கள் போறாங்க, லட்சக்கணக்கான மக்கள் போயிட்டே தான் இருக்காங்க, யாத்ரா போறாங்க. சோ இது பகவான் கொடுக்கிற mercy, இது எல்லாமே கருணை. தங்கிட்ட எப்படியாவது அந்த ஜீவாத்மா திரும்ப வரணும். ஒரு குறுப்பு பண்ற குழந்தை மாதிரி நம்மலாம். ஒரு பெத்தவங்க வந்து 10 குழந்தைங்க அவங்களுக்கு இருந்தாலும் ஒரு குழந்தை குறும்பு பண்ணிட்டு அவங்கள வந்து ஒத்துக்க மாட்டேன்னு போச்சுன்னா விட்டுருவாங்களா சொல்லுங்க? அதே கரெக்ட். எப்படியாவது அந்த குழந்தைய திரும்ப வர வைக்கணும்னு தான் நினைப்பாங்க இல்லையா? Yes, அந்த ma'am. அந்த அம்மாவை கேட்டு பாருங்க, அவங்க வந்து உள்ளுக்குள்ள பரிதவிச்சிட்டு இருப்பாங்க. ஐயோ அந்த குழந்தை எப்படியாச்சும் நம்ம கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது மாதிரிதான் ஆன்மீக உலகத்தில் நம்ம 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 எவ்வளவு பங்கு, ஆன்மீக உலகம் எவ்வளவு பங்கு சொல்லுங்க? நம்ம 1/4 பங்கு, ஆன்மீக உலகம் 3/4 பங்கு. 3/4 பங்கு. பகவானுடைய டோட்டல் படைப்புல பௌதீக உலகம் வெறும் 1/4 பங்கு தான். 3/4 பங்கு என்னது? ஆன்மீகம். அப்ப அங்க இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் எத்தனை கோடி பேர் இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. பௌதீக உலகத்துல ஒரு யூனிவர்ஸ்லயே நம்ம இத்தனை கோடி பேர் இருக்கோம். ஒரு யூனிவர்ஸ்ல இது மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் இருக்கு. இது எல்லாமே 1/4 பங்கு. இது 1/4 பங்கு. இன்னும் 3/4 பங்கு ஆன்மீக உலகம்னா எவ்வளவு கோடி உயிரினங்கள் இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் பகவான் இங்க இருக்கக்கூடிய நமக்காக வர்றாரு, அவரே வர்றாரு, நம்மள அம்போன்னு விடல. நீ இந்த கலியுகத்துல இதெல்லாம் தேராத டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு ஹரே கிருஷ்ண மகா மந்திரமும் சொல்லி தராரு. எப்படியாச்சும் என்கிட்ட வந்துருங்க. சோ நாமெல்லாம் தவறிழைக்க கூடியவர்கள். அக்ஷர அப்படிங்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க முதல்ல இருந்தே யார சூஸ் பண்ணிருக்காங்க? பகவான சூஸ் பண்ணவங்க. அவங்க தவறிழைக்க முடியாதவர்கள், அவங்க வந்து தவறாதவர்கள். அவங்க எப்பவுமே என்ன பண்ண மாட்டாங்க? தவற மாட்டாங்க. அவங்களுடைய திங்கிங்கும் நான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, அவங்க கான்சியஸும் பகவானுடைய கான்சியஸும் ஒண்ணு போல வேலை செய்யும். நம்ம கான்சியஸ் நாம எப்படி வேலை செய்யறோம்னா, நாம நம்மள உடலா நினைச்சுக்கிட்டு இந்த உடலுக்கு எது சௌகரியம் தருமோ அதைத்தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். டெய்லி இந்த உடலை எப்படியாவது சந்தோஷமா வச்சுக்கணும், திருப்தியா வச்சுக்கணும் அப்படின்னு தான் நம்ம போராடுறோம். ஆனா ஆன்மீக உலகத்துல இருக்கிறவங்க பகவான் கிருஷ்ணரின் திருப்திக்காக வேலை செய்வாங்க. இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சா கிருஷ்ணர் எப்படி திருப்தி பண்றது? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ராசலீலா அப்போ கிருஷ்ணா ஃப்ளூட் ஊதுறாரு. அப்ப கோபிஸ் எல்லாம் எப்படி ஓடி வந்தாங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? எப்படி ஓடி வராங்க? அவங்க வேலை செய்யறதெல்லாம் அவங்க வேலை செய்யறது அப்படி அப்படியே போட்டுட்டு வந்துருவாங்க. நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? இருங்க அடுப்புல ரசம் இருக்கு, கொதிக்கிட்டு இறக்கி வச்சுட்டு இருக்காங்க, சரியா பரிமாறிட்டு வரோம். கிருஷ்ணா என் குழந்தைக்கு நான் வந்து சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கேன், இருங்க வரேன். ஒரு குழந்தை கோபிக்கு பால் கொடுத்துட்டு இருக்க ஓடினாங்களாம். யோசிச்சு பாருங்க. அவங்க பௌதிக அந்த மெட்டீரியல் கான்சியஸ்ல இருந்து மேல இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. நாம இந்த பௌதீக உலகத்துல நமக்கு கடமைகள் நினைச்சிட்டு இருக்கிறது ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கிறோம்.
இந்த கடமைகள் நம்ம செய்யாம அந்த அன்னைக்கு நமக்கு அது செய்யலைன்னா ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா? வீட்ல இருக்கவங்கள கவனிக்க நம்ம ஒழுங்கா பண்ணல, ஏதாவது பண்ணிட்டோம், மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா கில்ட்டியா ஃபீல் பண்ணுவோம். ஆனால் கோபிகள் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அப்படியே விட்டு கீழ இருக்கிற துணிய மேல போட்டு, மேல இருக்கிற துணிய கீழ போட்டுட்டு ஓடுறாங்க. கிருஷ்ணா கூப்பிடுறாரு. கிருஷ்ணாவ நான் காக்க வைக்க கூடாது. கிருஷ்ணா கூப்பிடுறாரு. மாதாஜி கோபியருக்குலாம் அவர் நிறைய அறிவு கொடுத்திருக்கிறாரு, நமக்குலாம் அறிவே இல்லாத பண்ணிட்டாரு மாதாஜி. அப்படி இல்ல. ஒரு ஆத்மாவா உங்களுக்கு நிறைய அறிவுல கொடுத்திருக்காரு. அவர் சுதந்திரம் கிருஷ்ண அறிவு அவங்களுக்கு கொடுத்திருக்காரு. உங்களுக்கும் நமக்கும் கோபிஸ்க்கும் ஒரே அறிவு தான் கொடுத்திருக்காரு. ஆனா அவர் கொடுத்த சுதந்திரத்தை நான் மிஸ்யூஸ் பண்ணிட்டேன். கோபிஸ் அத வந்து கிருஷ்ணாட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஒரு ஆத்மாவா உங்களுக்கு அறிவு நிறைய இருக்கு சரிங்களா? ஆத்மாக்கு அறிவு இல்லாம இல்ல. மௌதீக முக்குணங்கள் அதை மறைச்சிருக்கு அவ்வளவுதான். நீங்க படிக்கிறீங்கல்ல, நீங்களா சொல்றீங்களே சச்சிதானந்தா சச்சிதானந்தாங்கிறீங்க. அதுல சித்துங்கிறது என்னது? ஆனந்தம், அறிவு, அறிவு. அறிவு, அறிவு. சித்துங்கிறது அறிவு. சோ ஃபுல் அறிவு இருக்கு உங்களுக்கு, நமக்கு இருக்கு. ஆனா நாம இந்த பௌதீக மயக்கத்துல இருக்கோம். கோபிஸ் அப்படி இல்ல, கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தணும், அவ்வளவுதான் அவங்களுக்கு ஒரே டார்கெட். அவ்வளோ பாடுபட்டு போனவங்கள இவர் என்ன சொல்லுவாரு? என்ன நீங்களா நல்ல குடும்பத்து போலீங்களா? நல்ல குடும்பத்து பொண்ணுங்களா நீங்க? நைட்டு நீ தானே கிருஷ்ணா கூப்பிட்ட, நான் கூப்பிட்டா வந்துருவீங்களா அப்படிம்பாரு. எஸ், புலம்புவாங்க கோபிஸ் அப்ப இல்லையா? புலம்புவாங்க. அப்புறம் அவங்களை திருப்திப்படுத்துறதுக்கு தான் ராசலீலா. சோ இதெல்லாம் வந்து ஏதோ கட்டுக்கதை டிராமா நினைக்காதீங்க. இதெல்லாம் உண்மை. ஆன்மீக உலகத்துல இதெல்லாம் தினம் நடந்துட்டு இருக்கு. சோ கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துறதுக்காக அவங்க எல்லா வேலையுமே செய்யறாங்க. சோ இதுல வந்து நம்ம கிருஷ்ண உணர்வு அப்படிங்கறதே என்ன அப்படின்னா, நமக்குன்னு தனியா ஆசைகள் எதுவும் இல்லாமல் பகவானுக்கும் எனக்கும் காமன் பிளாட்ஃபார்ம். பகவானுடைய ஆசை என்னுடைய ஆசை. சோ அவரை திருப்திப்படுத்துறதுக்கு தான் வந்து கோபிஸ் எல்லாம் எல்லா டிவோட்டிஸும் வேலை பார்க்கறாங்க. உங்களுக்கு தெரியும், நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். பீஷ்மா, விதுரா, உத்தவா இல்லையா? பரிஷித் மகாராஜ் உங்களுக்கு தெரியும். அவர் நினைச்சிருந்தா திரும்ப சாபம் விட்டுருக்கலாம், சாபத்தை திரும்ப வாங்கியிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் accept பண்ணிட்டு ஆட்சியை பையன்கிட்ட கொடுத்துட்டு கங்கைக்கு கரைக்கு போயிட்டாரு. பகவானுடைய விருப்பமா அதை பாக்குறாரு. நாமளா இருந்தா, ஐயோ கிருஷ்ணா உனக்கு கண்ணு இல்லையா, நான் சின்ன வயசுல இருந்து உனக்கு பக்தி பண்ணனே, இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு நம்ம புலம்புவோம் இல்லைங்களா? அது சரணாகதி அடைஞ்சது ஏமாந்துச்சு அவரு. சரணாகதி எப்படி அடையிறாரு அவரு? இந்த எல்லாமே பகவானுடைய விருப்பப்படி நடக்குது. சோ நான் அதை எதுக்க மாட்டேன். சும்மா அவர் வந்து விடல. அவர் ஏதோ ஒரு பையன் சாபம் விட்டா நான் பெருந்தன்மையா விடுறேன் அப்படி இல்ல. அவருக்கு புரிஞ்சிருச்சு இதுக்கு பின்னாடி பகவானுடைய பிளான் இருக்கு. சோ டிவோட்டீஸ் தங்களுக்கு வர்ற கஷ்டத்தை இப்படிதான் பார்ப்பாங்க. பீஷ்மாவை நினைச்சு பாருங்க, அவர் எதுக்காக ஆப்போசிட் சைட்ல போரிடணும்? அவர் வந்து பகவானுடைய சிறந்த பக்தர், மகாஜனா இல்லையா? சிறந்த பக்தருங்க. அவர் எதுக்கு ஆப்போசிட் சைட்ல போய் போரிடணும்? ஏன் போரிட்டாரு சொல்லுங்க? துரியோதனன் அவர் இருந்து சாப்பிட்டதுனால பகவானுடைய விருப்பம். சாப்பிட்டது அதெல்லாம் ஓகே. பகவானுடைய விருப்பம் அவர் ஆப்போசிட் சைட்ல இருக்கணும், சரியா? அதனால அவர் இப்போ பீஷ்மா, துரோணா எல்லாம் பாண்டவர்கள் சைட்ல இருந்தா என்ன நடந்திருக்கும்னா, அதனாலதான் பாண்டவர்கள் ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லையா? எல்லாம் எதிர்க்க நிக்கிறாங்க. 11 அக்ஷௌனி படை இருக்கு, இங்க வெறும் 9 அக்ஷௌனி தான் இருக்கு. ஆனா இங்க யார் இருக்காங்க? எஸ், பகவான் இருக்காரு. எத்தனை ட்ரிக்ஸ் சொல்லி தராரு பாண்டவர்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு இல்லையா? ஜெயிக்க முடியுமா? அவங்க ஜெயிச்சிருக்க முடியுமா போற? இத உணர்த்துறதுக்கு தான் பீஷ்மர் ஆப்போசிட் சைட் போறார். பகவானுடைய விருப்பம்.
அது அதனால அசிங்கப்பட்டாலும் அவமா இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, துரியோதனாவோட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோம். இந்த மாரி பேர் வந்தாலும் அவரு கவலைப்படுறது இல்ல. கிருஷ்ணாக்காக அவங்க டிவோட்டீஸ் என்ன வேணா பண்ணுவாங்க. ஜெயா, விஜயா என்ன பண்ணாங்க? அசுரர்கள்லாம் இங்க வந்தாங்க இல்லையா? ஆமாங்க அது பகவானுடைய ஆமாங்க விருப்பம். அதனால வராங்க. அந்த சாபம் குடுத்ததெல்லாம் பகவானுடைய பிளே அது. அவருடைய விருப்பம் இல்லாம யாராவது அவரோட டிவோட்டீஸ்க்கு போய் சாபம் குடுக்க முடியுமா சொல்லுங்க? முடியாது. சோ கிருஷ்ணாவது விருப்பம். சோ பக்தர்கள் பகவானுக்காக என்ன கஷ்டம் வேணா அண்டர்கோ பண்ணுவாங்க. அதனாலதான் அகம் பக்த பராதீனம். என்னுடைய நாகம் திஷ்டாமி வைகுந்த. நான் வைகுந்தத்திலே இல்ல, யோகியோட ஹிருதயத்திலே இல்ல. எங்க இருக்கேன்? பக்தர்களுடைய இதயத்துலதான். பக்தருடைய ஹிருதயத்துல நான் இருக்கேன். கிருஷ்ணா சொல்றாரு, அகம் பக்த பராதீனம். என் பக்தன் தான் எனக்கு பிரியமானவன். ஏன் அவ்வளோ வேல்யூ கொடுக்கிறாருன்னா, பக்தர்களுக்கு அவங்களுக்குன்னு தனிப்பட்ட விருப்பமே கிடையாது. ஆன்மீக உலகத்துல இருக்கிறவங்க அப்படிதான் இருக்காங்க. ஆனா நாம எதை ப்ரையாரிட்டைஸ் பண்றோம்னா, அவங்கதான். நீங்க சொல்லலாம், நான் என் புருஷன் மேல உயிரையே வச்சிருக்கேன், என் பிள்ளை மேல உயிரையே வச்சிருக்கேன், பேர பிள்ளை மேல அதை விட உயிரையே வச்சிருக்கேன், அவங்க இல்லாம நான் இல்ல, எல்லாம் சொல்லுவோம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு நாம தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்புறம்தான் எல்லாமே. நமக்கு நாம தான் ரொம்ப முக்கியம். நாம இவங்கெல்லாம் என்னுடையவங்க அப்படின்னு நாம பாசம் வைக்கிறோமே ஒழிய, அவங்க மேல உண்மையிலேயே நம்மளுக்கு பாசம் கிடையாது. இதுதான் என்ன சொல்றது, பட்டவர்த்தனமான உண்மை. ஃபேக்டா? இது பகவத்கீதை கிளாஸ்ல மட்டும்தான் பேச முடியும். வெளியில போய் பேசினோம்னா அவ்வளவுதான். உண்மையிலும் உண்மை. நாம எல்லாருமே சுயநலவாதிகள். நான் அந்த பௌதிக உலகத்துல பிறந்திருக்க எல்லா ஜீவாத்மாவுமே அதுதான். இதுல எந்த ஜீவாத்மாவுமே, நீங்க சில பேர் தியாகம் பண்றாங்களேன்னு கேட்கலாம். அந்த தியாகத்துல அவங்களுக்கு ஒரு பிளஷர் கிடைக்குது, இல்லைன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. நான் எவ்வளவு பெரிய ஆள் பத்தியா, அந்த பிளஷர் கிடைக்குது. சோ ஃப்ரெண்டுக்காக உயிரை கொடுத்தேன், இது எல்லாமே அதுல எனக்கு கிடைக்கக்கூடிய பிளஷருக்காக நான் செய்யறேன். என் குடும்பத்துக்காக நான் ஓடா தேஞ்சேன். முன்னெல்லாம் ஒரு 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 பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு சினிமாவே வரிசையா வரும் இல்லையா? அந்த குடும்பத்துல அப்பா பொறுப்பு இல்லாம இருப்பாரு, அவ அண்ணன் பொறுப்பு இல்லாம இருப்பாங்க, எல்லாரும் பொறுப்பு இல்லாம இருப்பாங்க. ஒரே ஒரு லேடி குடும்பத்துக்காக பாடுபட்டே இருப்பாங்க. எஸ். அதுல அவங்களுக்கு ஒரு ப்ளஷர். நான் எப்படி என் ஃபேமிலியை ரெஸ்கியூ பண்றேன் பாரு, காப்பாத்துறேன் பாரு. சோ ரேவதி ஆக்ட் பண்ண படம்னு நினைக்கிறேன். என்னங்க மாதாஜி? ரேவதி ஆக்ட் பண்ண படம்னு நினைக்கிறேன். அது ஒரு படம் மட்டும் நான் சொல்ல, ஒரு நிறைய படம் வந்திருக்கு, நிறைய வந்தது அப்போ. நிறைய வந்தது. எஸ். ஃபேமிலிக்காக ஒருத்தர் அப்படியே உடல் பொருள் ஆவி எல்லாம் ஒப்படைப்பாங்க. ஆனா அந்த ஃபேமிலியில் மித்தவங்க எல்லாம் பொறுப்பு இல்லாம தான் இருப்பாங்க. ஆமா, ம். அவங்களுக்காக இவங்க கஷ்டப்படுவாங்க. நீங்க பண்றீங்கன்னா, என்னுடைய ஃபேமிலி நான் தான் காப்பாத்தணும், நான் இப்படி ஆனாலும் பரவாயில்ல, நான் என்னைய ஓடா தேய்ச்சிட்டு என் ஃபேமிலியை வாழ வைக்கிறேன், அதுல நமக்கு ஒரு ப்ளஷர் கிடைக்குது, அதனால நம்ம பண்றோம். சோ யாருமே பொதுநலவாதிங்க கிடையாது. எல்லாருமே சுயநலவாதிகள். இந்த பௌதிக உலகத்துல நாம இருக்கோம் அப்படின்னாவே நம்ம ஷரதான், தவறிழைக்க கூடியவர்கள். அக்ஷர தவறாதவர்கள். அவங்களுக்கு எந்த பௌதிக அடையாளமும் கிடையாது. ஆன்மீக உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த பௌதிக அடையாளமும் கிடையாது. அதனால அவங்க ஓப்பனா கிருஷ்ணாவை சர்வ் பண்ணுவாங்க. நாம இந்த பௌதீக அடையாளத்தை சுமந்துகிட்டு அதோடயே கஷ்டப்பட்டு கிருஷ்ணாவை சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவங்க எந்தவித அடையாளமும் இல்லாமல், பௌதீக அடையாளம் இல்லாமல், ஆன்மீகமா தனித்துவம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். பகவான் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு ரசால இன்டராக்ட் பண்ணுவார் இல்லையா? நீங்க பாத்திருக்கீங்க எல்லாருமே. ராதாராணிட்ட ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணுவாரு, யசோதாமாட்ட ஒரு மாதிரி இருப்பாரு இல்லையா? புல்லாங்குழல்கிட்ட ஒரு மாதிரி இருப்பாரு, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு மாதிரி இருப்பாரு. சோ எல்லாருமே அந்த தங்களுடைய தனித்தன்மையை இழக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தனித்தன்மையோட தான் இருப்பாங்க. ஆனா கிருஷ்ணாக்கு பிடிச்சது மட்டும் செய்வாங்க. சோ இதை புரிஞ்சுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம்.
இல்லைங்களா? ம். நாம தனித்தன்மையோட மட்டும்தான் இருக்கோம். அதான் டிஃபரன்ஸ் அவங்களுக்கு கிருஷ்ணா. நமக்கும். நாம தனித்தன்மையோட இருக்கோம். ஆனா எனக்கு மட்டும் தான் சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்கவங்களுக்கு சர்வ் பண்ணிக்கிறோம். கிருஷ்ண பக்தி பண்றது கூட இத பண்றதுனால எனக்கு நல்லா இருக்கு. இல்லைங்களா? அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம். கிளாஸ் கேட்டா நல்லா இருக்கு எனக்கு. ஜெபம் பண்ணா ஆமா. நல்லா இருக்கு. இன்னைக்கு ஆமா. பண்ணிட்டேன்னா அப்பா நிம்மதியா இருக்கு. என்னோட டியூட்டிய முடிச்சுட்டேன். சோ அந்த ரேஞ்சுல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அந்த கிருஷ்ணா 16 மணி சரி இந்த ஜெபம் பண்ணா கிருஷ்ணாக்கு பிடிக்கும்னு எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க சொல்லுங்க? இன்னைக்கு அந்த வேலையை முடிச்சிட்டோம். 16 மாலையை முடிச்சிட்டோம். கமிட்டட்னு ஆயிட்டோம் மாதாஜி. கமிட்மெண்ட். பிரபுபாத்துக்கு நம்ம கமிட் ஆச்சாரியாக்கு சொல்லியிருப்போம் நம்ம, அதனால Yes. பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்துடுறது. பிரபுபாத்துக்கு கமிட் ஆயிருக்கோம் நம்ம. Commit நல்லதுதான். ஆயிடுச்சு. கான்சென்ஸ் நல்லதுதான், தப்பு கிடையாது. ஆனா இன்னும் எத்தனை வருஷம் நம்ம கமிட்மெண்டாவே பண்றது? அதை யோசிங்க. அதான் தெரியல. பகவான் தருவாரு மாதாஜி. அனன்ய சிந்தை எந்தவமா. என்னங்க மாதாஜி? பகவான் அனன்யா நமக்கு அந்த யோகத்தை தந்துருவாரு, நமக்கு பக்திய நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா தந்துருவாருன்னு தானே சொல்றாரு. அப்படியா? நீங்க என்னையவே நினைச்சு செய்யுங்க. நீங்க சொன்ன ஸ்லோகா தப்பு. அனன்யா சிந்தயந்தோ மாம். சததம் கீர்த்தயந்தோ மாம். 9.22. அது நீங்க சொன்னது அனன்ய சிந்தயந்தோ மாம் வந்து வேற மீனிங். அவர் உங்க பக்தியை காப்பாத்துவாரு அப்படிங்கிற மீனிங். பக்தர்களை நீங்க சொல்ல வர்றது உள்ள இருந்து புத்தி கொடுப்பாருன்னு சொல்ல வரீங்க. ததாமி புத்தி கிடைக்கும். ஆமா. ததாமி புத்தி. Yes. தேஷாம் சததி யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயார்த்திதே. என்ன ஸ்லோகா நம்பர் என்ன? சம்பூர்ண மத்த சொல்லுங்க. 9.12. 10.10. பாரு சீனியர் தான். கரெக்ட் கரெக்ட். சோ அது நம்ம சதுர் ஸ்லோகி. ஸ்லோகி 10.8, 9, 10, 11. படிச்சு எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம் இல்லையா? முடிஞ்சு Yes, போச்சு. madam. எஸ். சோ இழைக்காதவர்கள் அப்படிங்கிறவங்க அப்படி இருக்காங்களான்னா இருக்காங்க. அதனாலதான் பகவான் அதோட சாம்பிள் நம்மளுக்கு காமிக்கிறாரு இந்த பௌதிக உலகத்துல. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? சில பிரபுபாதர் இல்லையா? இந்த மாதிரி இருக்கவங்க இப்படிதான் இருப்பாங்க ஆன்மீக உலகத்துல அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறாங்க. நீங்க பக்தி வினோத் தாகூருடைய அவருடைய அந்த ஷெட்யூலே பாக்குறப்போ நைட்டு 7 மணிக்கு தூங்கிட்டு 12 மணிக்கு எந்திரிக்கிறாரு. அப்ப பிரபுபாத் சொல்றாரு 5 மணி நேரம் தூக்கம் போதும் ஒரு மனுஷனுக்கு. அவரு விடிய விடிய மறுபடியும் உட்காந்து புக்ஸ் எழுதுறாரு பக்தி வினோத் தாகூர். ஏன்னா பகல்ல வந்து அவருக்கு டைம் கிடையாது. அவர் பிஸி மேஜிஸ்ட்ரேட். சோ 7 மணிக்கே தூங்கிட்டு 12 மணிக்கு எந்திரிச்சிடுறாரு. சோ அவருடைய அந்த டைமை வந்து அவர் யூஸ் பண்றது எதுக்காக? புக்கெல்லாம் எழுதுறதுக்கு, Yes. ஜபம் பண்றதுக்கு. நம்மள மாதிரி ஒண்ணுமே புரியாத அந்த ஜென்மங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஆச்சாரியர் எழுதுறாங்க. ஆனா அதுவும் நம்ம புரிய மாட்டேங்குது. நீ உங்களை மாதிரி ஒருத்தங்க சொல்லாதானே புரியுது. நமக்கு புரியலையே. பிரபுபாத் சொன்னாதானே புரியுது. பிரபுபாத் எடுத்து உப்பு விட்டு புளி விட்டு வளர்க்கறாரு. அப்பதான் ஆமா. புரியுது. இல்லைன்னா எங்க புரியுது இல்லையா? சோ அதுவும் தமிழ் படிச்சாலாம் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது இல்ல மாதாஜி. யாராவது உங்களை மாதிரி யாராவது சொல்லி கொடுத்தாதானே மாதாஜி புரியுது. மாதாஜி இன்னொன்னு அது பக்தர்கள் சங்கத்துலதான் வெளிப்படும். தனியா படிச்சா புரியாது. இப்ப எனக்கே சில பாயிண்ட்ஸ் நான் இங்க சொல்ற பாயிண்ட் எனக்கே அப்பா ஆமா இல்ல அப்படின்னு தோணும். நானே சொல்லிட்டு இருப்பேன். நான் உங்களுக்குள்ள பேசிட்டு இருப்பேன். சொல்றப்பதான் எனக்கே வந்து ஆமா அது நல்லா இருக்குல்ல அப்படின்னு எனக்கு தோணும். சோ இது வந்து பக்தர்கள் சங்கத்துல வெளியாகும். எல்லாமே பகவானோட அரேஞ்ச்மெண்ட் மாதாஜி. தனியா நீங்க எதை பண்ணீங்கனாலும் ஒன்னும் பண்ண முடியாது. பக்தர்கள் சங்கத்துல வச்சு நாம பண்றப்பதான் அந்த உண்மை வெளியே வரும். அப்பதான் எக்ஸைட் ஆவாங்க. பாத்தீங்கன்னா நீங்க மகராஜோட பாகவத கிளாஸ் கேட்டிருப்பீங்க. அவர் சம்டைம்ஸ் அவ்வளவு அது சாதாரண விஷயமா தான் இருக்கும். அவ்வளவு எக்ஸைட்டடா சொல்லுவாரு. குஷி போட்டு சொல்லுவாரு. நமக்கு அது புரியாது. நம்ம தான் நீங்க சொன்ன மாதிரி டத்திங்லாச்சு. ஆனா அவர் வந்து அதுல இருக்கிற அந்த இது புரியறதுனால குஷியா சொல்லுவாரு. நான் அதை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன் அவர் சொல்றது. சோ அவங்களுக்கு வந்து அந்த நமக்கு சொல்லி தரப்ப அவங்களுக்கு வந்து திடீர்னு ரிவீல் ஆகுறப்ப அவங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் வருது. சோ
நான் 2-3 இது பார்த்திருக்கேன் மாதாஜி. அவரோட ஸ்பீச்ல எல்லாம் கேட்டு அஹ் பேசிட்டே இருப்பாரு. ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டே இருப்பாரு. எஸ் ரொம்ப சாதாரண ஆனந்தப்படுவாரு. அதே பாஸ்ட் டைம் பலமுறை அவர் சொல்லி கொடுத்திருப்பாரு. ஆனா ஆமாங்க. அந்த அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட நுணுக்கங்களை சொல்லி தருவாரு. பிரபுபாத் இப்படி எல்லாம் யோசிச்சிருக்காரு பாருங்கன்னு சொல்லுவாரு. சோ அன்னைக்கு கூட சொன்னாரு, நீங்க பல கோடி ஜென்மமா இங்க இருக்கீங்க. அது இப்பதான் வந்து திரும்பி பாக்குறீங்க. அதுக்குள்ள நீங்க வந்து பகவான்கிட்ட போனா எப்படி? பொறுமையா தானே இருக்கணும் அப்படிங்கிறாரு. பொறுமையா தானே இருக்கணும். ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்னு கேட்டாரு. உம் உண்மையா இல்லையா? அவசரப்படக்கூடாதுதான். உண்மைதான். இத்தனை கோடி ஜென்மத்தை நீங்க வந்து இங்க கழிச்சாச்சு. இப்பதான் உம் வந்து உண்மை தெரியுது. தெரிஞ்ச உடனே நான் கோலோகா போன்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியுங்கிறாரு. யூ ஆர் இன் த ப்ராசஸ், டூ இட் அப்படின்னு. உம் சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் அவர் சொல்லுவார். அவங்களுக்கு அது அந்த நான் சொல்றேன் என்ன சொல்ல வந்தேன்னா, பக்தர்களுடைய சங்கத்துல தான் நிறைய விஷயங்கள் வெளியே வரும். பகவான் அதனால தானே சொல்றாரு, துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. என்னை பத்தி அவங்க பேசுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அது பிடிக்குது இல்லைங்களா? அது கேட்கறப்பவே, அந்த ஸ்லோகா கேட்கறப்பவே ச்சே எவ்வளவு நல்லா இருக்குல்ல. பகவானை பத்தியே பேசுவாங்க, சந்தோஷமா சிரிப்பாங்க, அதை பத்தியே நினைச்சு ஹாப்பியா இருப்பாங்க. உண்மையிலேயே அந்த நிலை நம்ம எல்லாருக்கும் இப்ப நம்முடைய ஆத்மாக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆழ் மனதுல நம்ம ஆத்மா அதுக்குத்தான் ஏங்குது. ஆனா இந்த பௌதீக முக்குணங்களின் தாக்குதல்னால இந்த உடல் தான் நான் நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணுது ஆத்மா? தப்பு பண்ணிக்கிட்டே தப்பு தப்பு பண்ணுது. தப்பு மேல தப்பு, தப்பு மேல தப்பு, அதை மறைக்க இன்னொரு தப்பு, அதை மறைக்க இன்னொரு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கு. பில்டப் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. சோ இந்த 2 பேர்ல ஆன்மீக உலகத்துல இருக்கிறவங்க தவறாதவங்க. சோ பிரபுபாதரோடது சில பாயிண்ட்ஸ் இருக்கு பார்க்கலாம். ஸோ எஸ் வியாசதேவர் தான் வந்து வேதாந்த சூத்திரத்தை கொடுத்தாரு. உயிர்வாளிகள் 2 பிரிவா பிரிக்கலாம்னு சொல்றாரு. ஜீவன்கள் வந்து பகவானுடைய அம்சங்கள், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஜட உலகில் தொடர்பு கொள்ளும்போது ஜீவபூதா, இங்கு கொடுக்கப்பட்டுள்ள ஷர சர்வாணி பூதானி, இவர்கள் தவறக்கூடியவர்கள். ஆனா பகவானோட இருக்கவங்க தவறாதவங்க. அப்படின்னா ஒண்ணுபட்டாங்க அப்படின்னா தனித்தன்மை இல்லாதவங்கன்னு பொருள் கிடையாது. அவங்க பகவானோட ஒண்ணு சேர்ந்து செயல்படுறாங்க, அவங்களோட எல்லாம் ஒத்துழைக்கிறாங்க அப்படிங்கிறாரு. ஆன்மீக உலகத்துல படைப்புங்கிற விஷயமே கிடையாது. படைப்புன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது இல்லையா? சோ வேதாந்த சூத்திரத்துல பகவான் தான் எல்லா தோற்றங்களுக்கும் மூலன்னு கூறப்பட்டிருக்கிறதுனால இந்த கருத்தை வந்து இப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்களாம். சரிங்களா? சோ 2 ஜட உலன்ல வந்து 5 புலன்களுடன் போராடிட்டு இருக்கும் உயிர்வாளி மாறிக்கொண்டே இருக்கும் ஜட உடல்களை பெற்றுள்ளனர். ஒரு உயிர்வாளி கட்டுண்டு இருக்கும் வரை அவனது உடல் ஜடத்தின் தொடர்பினால் மாறிக்கொண்டே உள்ளது. இப்ப நாம இந்த உடல் விட்டு போறோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு அடுத்தது நம்முடைய அந்த கர்ம வினைப்படி, நான் இந்த உடலை நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்களோ அந்த கர்ம வினைப்படி பகவானுடைய கட்டளைப்படி நம்மளுக்கு அடுத்த உடல் கிடைக்கும். சோ இது மாதிரிதான் ஒவ்வொரு வாட்டி நம்ம வந்து உடலை விடுறது, இன்னொரு உடல் எடுக்கிறது, உடலை விடுறது, இன்னொரு உடல் எடுக்கிறது, இப்படியே தான் நம்ம வந்து பல கோடி ஜென்மமா டிராவல் பண்ணிட்டே இருக்குமாமா. சோ ஜடம் மாற்றம் அடைவதால் உயிர்வாழி மாற்றம் அடைவதால் தோன்றுது. ஆனா உண்மையிலேயே நம்மளுக்கு மாற்றம் இருக்கா சொல்லுங்க? நாம மாற்றம் அடையிறோமா? இல்ல, இல்லைங்க ஆத்மா மாற்றம் அடையுது. எது மாற்றம் ஆத்மா அடையுது? உடல் உடல் மாற்றம் அடையுது, தான் ஆன்மா மாறும். மாற்றம் அடையுது. எஸ் உடல் தான் மாறும். இருக்கு இல்லையா? என்னென்ன மாற்றங்களுக்கு உட்படுது உடல்? பிறப்பு, வளர்ச்சி, இருப்பு, பிறப்பு, உற்பத்தி, வளர்ச்சி, சிதைவு, மறைவு. எஸ் பிறக்கிறோம், வளர்றோம், இருக்கிறோம், இருக்கிறோம். உபப்பொருள் உற்பத்தி பண்றோம், சிதைறோம், மறையுது. சோ இது மறையுது. எல்லாம் இந்த உடலுடைய குவாலிட்டிஸ், பிரகிருதியோட குவாலிட்டிஸ். ஜீவாக்கு வந்து ஏதாவது மறைவு இருக்கா என்ன? இல்ல, கிடையாது. இல்லாம ஆனா இங்க நம்மளுக்கு இந்த மாதிரி பாடி கிடைக்குது. ஆன்மீக உலகத்துல இருக்கிறவங்களோட பாடி எப்படி இருக்கும்? ஆன்மீக உடல் அது பகவான் போலவே 4 கை. அங்க பிறப்பு இறப்பு இருக்கா? இல்லைங்க மாதாஜி. 4 கைலாம் இருக்குமா மாதாஜி? 4 கை இருக்குமா? அது திடீர்னு வைகுந்தால என்ன ஒரு கவலை.
ஆ? மாதாஜி நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலா கடவுள் தருவாரு. எனக்கு 2 கை போதும் மாதாஜி எனக்கு. போதுமா? மாதாஜி கேட்டா கடவுள் எது வேணாலும் தருவார் இல்லைங்க மாதாஜி, அவங்களுக்கு தந்துருவாங்க. அடடடடட, ரொம்ப நம்பிக்கைதான். 4 கை வந்து வைகுந்தம் மாதாஜி. அது அந்த ஞாபகத்துல கேட்டேன் மாதாஜி. கோலோக விருந்தாவனத்துல பகவான் 2 கை சாமசுந்தர ரூபத்துல தான் இருக்காரு. ஆமா. அங்க இருக்கவங்க எல்லாம் கரெக்ட். யசோதாமா கரெக்ட் 4 கையோட மாதாஜி. நீங்க பாத்தீங்களா என்ன? இல்ல யசோதாமா, ராதாராணி எல்லாருமே 2 கை ரூபம். 2 கைகள். சோ கவலையே படாதீங்க, எக்ஸ்ட்ரா கையை சுமக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய உடல் வந்து ஆன்மீக உடல். நம்ம ஆத்மா உடல் எடுத்து இருக்கு. இங்க அங்க பசிக்காது என்ன மாதாஜி? பசிக்காது, எதுவுமே செய்யாது. பசிக்கும் பசிக்கும் பசிக்குமா? பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு அவருக்கு பிடிச்சதா செஞ்சு அவரு சந்தோஷப்பட்ட பிறகு இவங்க சாப்பிடுவாங்க. அங்க இருக்கறனாலதான் இங்க இருக்கு. நம்ம பௌதிக ஆன்மீக உலகத்தின் திரிபடைந்து பிரதிபலிப்பு இல்லையா? எஸ். சோ அவங்க வந்து பகவானுடைய திருப்தி மட்டுமே அவங்களுடைய ஒரே நோக்கம். அவருக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அவருக்கு கொடுத்துட்டு அவரு சாப்பிட்டு பார்த்து திருப்தி அடைவாங்க. இவங்களும் மறுபடியும் சாப்பிடுவாங்க, பிரசாதமா சாப்பிடுவாங்க. அதுக்குதான் பிரபுபாத் நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாருங்க. பிரசாதமா வச்சுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்ற காரணம் அதுதான். பிரசாதம் வச்சா கிருஷ்ணா திருப்தி அடைவார் இல்லைங்களா? நாம அதுக்காக வைக்கிறோம். அவசரமா சமைச்சு கொண்டே கிருஷ்ணா சாப்பிடுங்க, சீக்கிரம் சாப்பிடுங்க. மாதாஜி நான் முந்திலாம் அப்படிதான் பண்ணுவேன் மாதாஜி. இப்பதான் அப்படி பண்றது இல்ல. பால் வச்சேன்னா சூடா இருக்குமா, கிருஷ்ணா கொஞ்சம் ஆறின பிறகு குடி அப்படின்ட்டு வந்துருவேன். இப்ப அப்படி இல்ல மாதாஜி. குடின்லாம் சொல்லக்கூடாது. குடிங்க, வாங்க, போங்கன்னு தான் பேசணும். குடிங்க, ஆமா குடிங்கதான் போன்னு சொல்லக்கூடாது. ஆத்திதான் நாம எந்த பதத்துல குடிப்போமோ அந்த பதத்துல ஆத்திதான் கிருஷ்ணாக்கு வைக்கணும். சரிங்களா? ஆரம்ப காலத்துல மாதாஜி. இப்ப எல்லாம் திருந்திட்டேன். பியூரிஃபை பண்ணி கொடுங்க கிருஷ்ணா அப்படின்னு கொண்டு போய் வைக்க கூடாது. பிரசாதம் வைக்கிறது யாருடைய திருப்திக்காக? பகவானுடைய திருப்திக்காக. அதுக்கான ட்ரைனிங் தான் இது. நம்மளை முன்னிறுத்தி செய்யும் செயல்களை விட்டு பகவானை முன்னிறுத்தி அவருடைய திருப்திக்காக செயல்கள் செய்யறதுக்கு தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி செஞ்சாதான் கோலோகம் போக முடியும். என்னுடைய திருப்திக்காகவே நான் பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா போக முடியாது. அதுதான் வந்து இங்க வந்து கொடுக்குறாங்க. ஆன்மீக உலகத்துல உடல் மாற்றம் அடைவதில்ல, முதுமை இல்ல, பிறப்பு இல்ல, இறப்பு இல்ல, எல்லோரும் ஒன்றுபட்டு வாழுறாங்க. அதுதாங்க ரொம்ப கஷ்டம் இல்லையா? சண்டை போறாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அதை யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் 2 பேர் இல்ல. ஆன்மீக உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஆனா சண்டை போடாம இருக்காங்கப்பா. நம்மளால ஒரு ஃபேமிலில 4 பேர் இருந்தா நம்மளால சண்டை போடாம இருக்க முடியல இல்லைங்களா? 2 பேர் இருந்தாலே முடியாது. 2 பேர் இருந்தாலும் முடியல. ஏதோ ஒரு விஷயத்துக்கு எதுக்கோ ஒண்ணு சண்டை வருதுதான். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது இல்லையா? எதுக்கோ ஒரு சண்டை வருது. ஹஸ்பண்டுக்கு வந்து சம்டைம்ஸ் ஒய்ஃப் வந்து சொன்னா கோவம் வந்துருது. ஒய்ஃபுக்கு வந்து ஹஸ்பண்ட் தேவையில்லாத விஷயத்தை தலையிடுறான்னு கோவம் வருது. ஆமா. ஒரு வீட்ல 4 பேர் இருக்கிறதே நம்ம கஷ்டமா இருக்கு. நம்ம அப்ப லட்சக்கணக்கான பேர் ஒன்னா இருக்கிறாங்க, சண்டையில இது இல்லாம இருக்காங்கன்னா அதனாலதான் அது கோலோகம். சரிங்களா? சோ படைக்கப்பட்ட சர்வாணி பூதானி ஜடத்துடன் தொடர்பு கொண்ட எந்த உயிர்வாளியும், படைக்கப்பட்ட உயிர்வாளியான பிரம்மால இருந்து எறும்பு வரைக்கும் எல்லோரும் தமது உடலை மாற்றி கொண்டுள்ளனர். சோ யாரெல்லாம் யாருடைய உடம்பெல்லாம் மாறிட்டே இருக்கோ அவங்க எல்லாம் வந்து ஷர. யாருடைய உடல் மாறலையோ அவங்க அக்ஷர. ஆன்மீக உலகத்தில் இருக்கிறவங்க முக்தி ஒன்றுபட்ட நிலையில் முக்தி பெற்றவங்களா இருக்காங்க. நாங்க பக்தி சாஸ்திரத்துல இந்த கேள்வி கேட்போம், ஷர அக்ஷர என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்போம். சோ இதெல்லாம் தான் வித்தியாசம். என்னென்ன வித்தியாசம் சொல்லுங்க நீங்களே எல்லாம். ஷர அக்ஷர என்ன வித்தியாசம்? தவறக்கூடியவர்கள்.
ம். அக்ஷரா தவறாதவர்கள். தவறக்கூடியவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு என்ன வந்து அர்த்தம்? இருங்க மாதாஜி. தவறக்கூடியவர்கள்னா என்ன அர்த்தம்? அது சொல்லுங்க. பிழை செய்து இந்த பூலோகத்துக்கு வந்தவங்க நம்ம எல்லாருமே பகவானால இங்க அனுப்பி வைக்கப்பட்டிருக்கோம். கிருஷ்ணா வேண்டான்னு வந்தவங்க. சரியா? வேண்டான்னு வந்தவங்க நம்ம. ம். எஸ். அக்ஷரா தவறாதவர்கள் எப்போதும் பகவானை நினைத்துக்கொண்டு அவருக்கு தொண்டு சேர்ந்து அங்கேயே இருக்காங்க அவங்க எல்லாம். ஓகே. நைஸ் மாதாஜி. அடுத்த பாயிண்ட் சாந்தி மாதாஜி சொல்லுங்க. நீங்க என்ன பாயிண்ட் வச்சிருக்கீங்க? மத்தபடி நம்ம வந்து உடல் மாத்திட்டே இருக்கோம். ம். ஆனா அவங்க வந்து அவங்களுக்கு உடல் எல்லாம் மாறவே மாறாது. அவங்க ம். அப்படியே ஆன்மீக லோகத்திலேயே இருப்பாங்க. ஏன் எதனால? அவங்களுக்கு ஜட உலக உடல் இல்ல அவங்களுக்கு. இங்கதான் இங்க ஜட உலகத்துல தான் என்ன இருக்கு நம்மளுக்கு? பிறப்பு, பிறப்பு, இறப்பு, ஆறு. முதுமை, நோய் எல்லாமே இங்கதான் இருக்குது. அங்க அதெல்லாம் இல்ல. எஸ். கரெக்ட். கரெக்ட். வேற ஏதாவது பாயிண்ட் வேற யாராவது சொல்றீங்களா? அங்க சூரிய வெளிச்சம் இதெல்லாம் தேவையில்லை, எப்பவும் ஒளிமயமா இருக்கும். ம். இங்க ஜட உடல் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும், அங்க ஆன்மீக உடல் அதே அப்படியே இருக்கும். ம். இன்பம் துன்பம்லாம் இருக்காது மாதாஜி, அது ஒரே நிலையா இருக்கும் இங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், அவங்க எல்லாம் எப்படி செயல்படுவாங்க அது சொல்லலையே ஒருத்தர். மாதாஜி அவங்க கிருஷ்ணாவை சென்டரா வச்சு எல்லாமே பண்ணுவாங்க, நம்ம நம்மள வந்து சென்டரா வச்சு அதுதான் மெயின் பாயிண்ட், அதான் முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? மித்ததெல்லாம் வந்து லார்ட் லபகுதாஸ் மாதிரி தான். சோ மெயின் பாயிண்ட் அங்க கிருஷ்ணா சென்டரா வச்சிருக்காங்க. நாம வந்து நம்மள மட்டுமே சென்டரா வச்சு வாழணும். சரியா? உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும் நினைக்கிறேன், கோலோகால இருக்கவங்களுக்கும் நமக்கு புரியுது. சோ இப்ப போக வேண்டிய தூரம் கண்ணுக்கு தெரியுது. தெரியுதா இல்லையா? நிறைய இருக்கு மாதாஜி, எப்படியாச்சும் போயிடுறது. நிறைய இருக்கு. ஆனா அதுக்கு ஞானம் பெறணும், அதுல நிலை பெறணும் இல்லைங்க மாதாஜி. வேற எதுவுமே வேண்டாம். பகவானுக்கு பக்தி பண்ணீங்கன்னா போதும். ஞானம்லாம் அவரு கொடுத்துருவாரு. அதெல்லாம் அவரு டிபார்ட்மெண்ட். மத்த ஸ்மிருதிர் ஞானம் அப்போகணம் எல்லாம் அவரோட டிபார்ட்மெண்ட். நம்ம பண்ண வேண்டியது பக்தி மட்டும்தான். தேஷாம் சதத யுக்தானாம் வஜதாம் பிரீத்தி பூர்வகம், வஜதாம் பிரீத்தி, பிரீத்தியோட ததாமி புத்தி யோகம். நான் கொடுக்குறேன் ஞானத்தை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. கிருஷ்ணாக்கு பக்தி பண்ணணும், அது ஒண்ணுதான் நம்முடைய ஒரே மோட்டிவா இருக்கணும். சோ பகவானுக்கு பக்தி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மத்த எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்னவாயிரும், என்ன பண்ணும்? அவரே பார்த்து கூட்டிட்டு போயிருவாரு. எஸ். சோ அதுல இருந்து நம்ம தினமா இன்னும் கொஞ்சம் முன்னால கிடைச்சிருந்தா பரவாயில்லையே அப்படின்ட்டு யோசனை பண்றேன். இப்ப கிடைச்சதை மட்டும் நம்ம அப்படியே வச்சு இப்ப நாள் கிடைச்சது இல்லைங்க மாதாஜி. போது கிடைச்சதே அப்படின்னு கிடைக்காத எத்தனை பேர் பக்தி பண்ண முடியாது. எப்பவுமே ஏதோ ஒண்ணு இருந்ததுன்னா அது இல்லாத ஒண்ணு நினைச்சேதான் கவலைப்படுறது. மாதாஜி பௌதீகத்துல மகிழ்ச்சி இல்லைன்னு நினைக்கிறவங்கதான் பக்திக்கு வர்றாங்கன்னு நினைக்க மாதாஜி சொன்னாங்க. அதுவும் ஒரு காரணம், அதுவும் ஒரு காரணம். எல்லாரும் அப்படி வர்றது இல்ல, அதுவும் ஒரு காரணம். சோ இப்ப கிடைச்சிருக்கிற பக்திய ஒழுங்கா நம்ம பண்றோமா? இவ்வளவு வருஷத்தை விட்டுருங்க. உங்களுக்கு காலையில தூங்கி எழுந்துச்சீங்கன்னா 24 மணி நேரம் கிருஷ்ணா கொடுக்குறாரு. 24 hours நீங்க பக்தி பண்றீங்களா யோசிச்சுக்கோங்க. சோ இப்ப பக்தி யார் கையில இருக்கு? முடியல, ஒண்ணும் முடியல. மாதாஜி நம்ம பக்தி பண்றது அவரோட சாங்ஷன்ல தான் மாதாஜி. அவர் நினைக்கணும் நம்ம வந்து நம்ம முயற்சி பண்றோம், அவர் வந்து சாங்ஷன் பண்ணணும் உங்களுக்கு நல்ல பக்தி வரும். நீங்க இப்ப ஒரு வேர்டு சொன்னீங்களா, நம்ம முயற்சி பண்ணணும். முயற்சி, ஆமா ஆமா முயற்சி பண்றோம், பண்ணனாதான் அவர் சாங்ஷன் பண்ணுவார். மாதாஜி நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் முயற்சி பண்றீங்களோ அவ்வளவு காலம் அவர் சாங்ஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. சரியா? உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. நீங்க எவ்வளவு சரண்டர் ஆகுறீங்களோ அவ்வளவு காலம் அவர் கிட்டதான் வராரு. நம்ம கையில தான் இருக்கு. கிருஷ்ணா 100% பெர்ஃபெக்ட். தப்புன்னு ஒண்ணு இருக்குன்னா அது என் சைடு மட்டும்தான் இருக்கு. அததான் நம்ம வந்து பக்தர்கள் புரிஞ்சிருப்பாங்க. சரிங்களா? திருவள்ளுவர் சொன்னார், முயற்சிதான் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ். வேற ஏதாவது இருக்கா? டிஸ்கஸ் பண்றோம்.
என்னம்மா அந்த அக்கா காமிச்சு கொடுத்து சமைக்கிறமா